ஸ்ரீமதி ஜானகி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம் சங்கீத உபன்யாசம். ருக்மிணி விதர்ப அரசனின் மகள். அவள் தன் சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணரின் சிறந்த குணங்களை பற்றி அறிந்து அவரை மட்டுமே மனம் செய்து கொள்வது என முடிவு செய்திருந்தாள். ருக்மிணியின் மூத்த சகோதரர் அவளை ஒரு துர்க்குணனான தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆர்வமாக இருந்தார். வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ருக்மிணி கிருஷ்ணருக்கு ஒரு கடிதத்தில் தனது எண்ணங்களை எழுதி திட்டமிட்ட திருமணத்திற்கு முன்பு அவளை தன் இடத்திலிருந்து தூக்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டாள். பிராமணன் மூலம் கடிதத்தை துவாரகையில் உள்ள கிருஷ்ணருக்கு வழங்க ஏற்பாடு செய்தாள். கிருஷ்ணர் அந்த கடிதத்தை கண்டு மிகவும் நெகிழ்ந்து போனார். உடனடியாக தனது ரதத்தில் விதர்ப நகரத்துக்கு புறப்பட்டார். சரியான நேரத்தில் அங்கு வந்து ருக்மிணியின் கௌரி பூஜையின் போது அவளை கடத்தி செல்ல முற்பட்டார். கிருஷ்ணர் அனைத்து வீரர்களையும் விரட்டினார். கடைசியாக ருக்மிணியின் அண்ணன் கிருஷ்ணரின் தேரை நிறுத்த வந்தபோது கிருஷ்ணர் அவனை தோற்கடித்து ருக்மிணியின் வேண்டுகோளின்படி மன்னித்தும் விட்டார். கிருஷ்ணரும் ருக்மிணியும் துவாரகையை அடைந்தனர். அவர்களை வரவேற்க நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான திருமண கொண்டாட்டங்களை விவரித்து கிருஷ்ணர் மற்றும் ருக்மிணியின் ஆசீர்வாதங்களை பெறுவதுடன் இந்த கதை முடிவடைகிறது. அபிராம ஜகதபிராம பராத்பராம விபோகன க்யாமா சஜ்ஜன மனோபிராம சஜ்ஜன மனோபிராம ஜகதபிராம பராத்பரம் தாமா சஜ்ஜன மனோபிராம ஜகதபிராம பராத்பரம் தாமா திமிகிட திமிகிட வாத்யமிருதங்க திமிகிட திமிகிட வாத்யமிருதங்க பிரம்மானந்த ஹரி கஜானன பிரம்மானந்த ஹரி கஜானன தாண்டவ திருஷ்ய ஹரி பலபீமா பலபீமா அபரதவ குண மகிமா ஜய ஜய பலபீமா தேஹி தவ பதி பிரேமா ராமா 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 நுஜ ஜீவன துகதாமா ராமா நுஜ ஜீவன துகதாமா ஜய ஜய பலபீமா பலபீமா அபரதவ குண மகிமா ஜய ஜய பலபீமா சபா கல்பதரம் வந்தே வேதசாகோபஜீவிதம் சாஸ்திர புஷ்ப சமாயுக்தம் வித்வத்மகர சோபிதம். இந்த வித்வான்கள் நிறைந்திருக்கும் சபைக்கு நமஸ்காரம் செய்கிறேன். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பரம பக்தராகிய பிரகலாத சுவாமி அவர்கள் அசுர குழந்தைகளை பார்த்து
ஹே குழந்தைகளே, ஸ்ரவணம் ஸ்ரீயப்பதியாகிய சர்வேஸ்வரனாகிய அவாப்த காமனாகிய பகவானுடைய குணங்களை கேளுங்கள். கேட்ட குணங்களை வாயினால் கீர்த்தனம் செய்யுங்கள். இதையே நம் அன்னை ஆண்டாளாகிய திருப்பாவையில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்பதாக தமிழில் தந்துள்ளார்கள். வாயினால் பாடியதை ஸ்மரணம், மனத்தினால் சிந்தியுங்கள். பாத சேவனம், பகவானுடைய பாதத்துக்கு என்றும் அடிமையாகி சேவை செய்யுங்கள். அர்ச்சனம், சுகந்த புஷ்பங்களாகிய மல்லிகை, இருவாட்சி, துளசி முதலிய புஷ்பங்களை எடுத்து பகவானுடைய பாதங்களில் அர்ச்சனை செய்யுங்கள். வந்தனம், நம்முடைய 8 அங்கங்களும் கீழே படும்படியாக பகவானுக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை செய்வது வந்தனம் என்ற பக்தியை சேர்ந்தது. தாஸ்யம், என்றும் அவனை ஆண்டவனாக கொண்டு நம்மை அடிமையாக பாவித்து அவனுக்கு தாசியமாக இருப்பது தாசிய பக்தி என்ற வகையை சேர்ந்தது. சக்கியம், அவனுடன் தோழமை யோகம் பூண்டு நம்முடைய சுக துக்கங்களை எல்லாம் பகவானுடன் பகிர்ந்து கொள்வது சக்கிய பக்தியை சேர்ந்த வகையாகும். இதை அனுஷ்டித்தவர்கள் அர்ஜுனன், சிவபக்தர்களுக்குள் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்றவர்கள். கடைசியாக 9வது விதமான பக்தியானது ஆத்ம நிவேதனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 9வது பக்திக்குள் எல்லா பக்தியும் அடங்கிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஆத்ம நிவேதனம் என்ற பக்தியானது எல்லாவற்றையும் விட சிறந்ததாக விளங்கி வருகிறது. இப்படி யார் இந்த ஆத்ம நிவேதனம் என்ற பக்தியை கடைபிடித்து பகவானை அடைந்தார்கள் என்றால், தேவி ஸ்ரீ ருக்மணியானவள் தன்னுடைய ஆத்மாவையே பகவானுக்கு நிவேதன பொருளாக கொடுத்து அவனையே தன் நாயகனாக அடைந்தாள். இப்படிப்பட்ட ஸ்ரீ ருக்மிணி கல்யாண கதை என்ற சரித்திரத்தை எனக்கு தெரிந்தவாறு சொல்கிறேன். கோவிந்த ராமா ஹரி போலோ ரே பையா, கோவிந்த ராமா ஹரி போலோ ரே பையா, கோவிந்த ராமா ஹரி. ஆதோ கீர்த்தனாரம்பத்தில் கிரிதாசர் என்கிற சாதுவானவர் சமஸ்த ஜீவராசிகளை பார்த்து, ஹே மனுஜா, இகலோகத்தில் அடையக்கூடிய போக பாக்கியங்களுக்கும் பரலோகத்தில் அடையக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்துக்கும் சித்தமாக உள்ள நாமமானது கோவிந்த ராமா ஹரி என்ற நாமம் ஆகையினாலே அதை அடிக்கடி நாம பஜனம் பண்ணு என்று தெரிவித்தார். இதே கருத்தை நம்முடைய சங்கீத பிதாமகர் புரந்தரதாச சுவாமிகள் கலியுகத்தில் பகவானுடைய நாமஸ்மரணையே ஒன்றே எல்லாவித பலனையும் கொடுக்கும் என்பதாக கூறியுள்ளார்கள். ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿ ನಾಮವನೆನದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವೋ ರಂಗ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿ ನಾಮವನೆನದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವೋ ರಂಗ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವನೆನದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವೋ ರಂಗ. ಸುಲಪತಿ ಭಕ್ತಗೆ ಸುಲಭಲೆಂದು ಎನಿ, ಸುಲಪತಿ ಭಕ್ತಗೆ ಸುಲಭಲೆಂದು ಎನಿ. ಜಲರುಗನಾಭದ ನೆನ ಮನವೇ ರಂಗ. ಜಲರುಗನಾಭದ ನೆನ ಮನವೇ ರಂಗ. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವೋ ರಂಗ. ಜಪವೊಂದರಿಯೇನೋ
ತಪವಂದರಿಯೇನೋ ಉಪದೇಶಯಂತಲಯ ಬೇಡ ಜಪವಂದರಿಯೇನೋ ತಪವಂದರಿಯೇನೋ ಉಪದೇಶಯಂತಲಯ ಬೇಡ ಅಪಾರ ಮಹಿಮಾ ಅಪಾರ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಅಪಾರ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಉಭಯದಿಂದಲಿ ನೆನ ಮನವೇ ರಂಗ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವವೋ ರಂಗ கலியுகத்தில் ஹரியினுடைய நாமஸ்மரணம் ஒன்றே போதுமானது என்பதாக புரந்தரதாச சுவாமிகள் தெரிவித்த கருத்தையே சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளும் தெரிவிக்கிறார்கள். ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் ராமநாமமு ஜன்மரட்சக மந்திரம் தாமசமுசேயக భజింపవే ఓ మనసా రామనామము జన్మరక్షక మంత్రం తామసముసేయక భజింపవే ఓ మనసా రామనామము జన్మరక్షక మంత్రం ஸ்ரீராமநாமமானது ஜன்ம ரட்சக மந்திரம். தாமசம் செய்யாமல் அதை உடனே பிடித்து கொண்டு நாமஸ்மரணை செய்வாயாக என்று சத்குருவானவர் தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாமஸ்மரணையை செய்து பகவானையே அடைந்த ஸ்ரீ ருக்மணி கல்யாணத்தை நாம் இப்போது பார்க்கலாம். ராஜா ஆசீத் பீஷ்மகோ நாமா விதர்பாதிபதிர்மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராக கன்யைகா ச வரானனா. விதர்ப்ப தேசாதிபதியான பீஷ்மகருக்கு 5 புத்திரர்களும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமான ருக்மிணி என்று சொல்லப்படும் கன்னிகையும் இருந்தாள். குழந்தை ருக்மிணிக்கு 5 வயதாயிற்று. குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்பிறை சந்திரனை போல் வளர்த்து கொண்டு வருங்காலத்தில் ராஜசதத்தில் வந்து போய் கொண்டிருக்கின்ற அதிதி ஜனங்களால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய குணகணங்களை கேட்டு தன்னுடைய மனதில் ஸ்ரீ கிருஷ்ணனையே நாயகனாக தீர்மானித்துக் கொண்டார். கண்ணனேயன் கணவன் கண்ணனேயன் கணவன் வேறு கருத்துமில்லை மன பொருத்தமும் இல்லையே கண்ணனேயன் கணவன். மண்ணுலகத்தில் என் மனோ புண்பட்டதே மண்ணுலகத்தில் என் மனோ புண்பட்டதே ஒரு மாதவனுக்கு எழுந்த காதல நாம போதும் மாதவனுக்கு எழுந்த காதல நாம போதும். ரீரி கிரி சனி சா சகரி சனி சா சரி நி சதனி பாப்ப நி சத பமக கத பமகரி சா சகரி சரி கம பத தனி ம பத நி ச கரி சனி தரி சனி த பச நி த பமகம கண்ணனேயன் கண்ணவன். திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவரானவர் மகதி என்கின்ற வீணையை மீட்டிக்கொண்டு பகவானுடைய நாமக்களை
கானம் பண்ணிக்கொண்டு விதர்ப்ப நகரத்துக்கு வந்துகிறார். நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா ஜனமனரஞ்சன பவபய பஞ்சன ஜனமனரஞ்சன பவபய பஞ்சன அசுரனிகண்டன நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா ஓம் நாராயணா. நேராக ஸ்ரீ ருக்மணியின் அந்தப்புறத்துக்கு வந்தார். வந்த நாரத முனிவரை அர்க்யபாத்திய ஆச்சமன்யங்களால் உபசரித்து இருக்கை கொடுத்து சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தாள் ருக்மணியானவள். ஹே ருக்மணி, உனக்கு ஒரு வரன் சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். சுவாமி யார் என்று தெரியவில்லையே என்று ருக்மணி பிரஷ்னம் செய்ய, வேறு யாரும் இல்லை, துவாரகாநாதனான கண்ணன் தான். இந்தீவரஸ்யாமம் வந்தித சூத்ராலங்காரம் கருணாலவாலும் காமிதமந்தாரம் கௌஸ்துபாலங்காரம் கௌஷேய பரிதானும் பன்னகசயனும் அப்ஜாகுப்ஜனயனும் பூரி குணசாந்திர யதுகுலாம்போதி சந்திரோ விஷ்ணு ஜிஷ்ணு ரோகிஷ்ணு சகிஷ்ணு கிருஷ்ணு நீலமேகசியாமளன் பீதாம்பரதாரியாய் கோவை பழத்தை போன்ற உதடுகளை கொண்டவன், சுருட்டை மயிரை கொண்டையாக போட்டு கொண்டவன், கொழுத்த மயில் பீலியை சொருகியவன், காது வரை நீண்ட கண்களை உடையவன், காதுகளில் அசைந்தாடும் மகர வடிவமான குண்டலங்களை உடையவன், சதா மந்தகாசமுகத்தினன், கழுத்தில் வனமாலை அணிந்த கண்ணனை மறவாதே. இவ்வாறாக ஸ்ரீ ருக்மணியின் பக்திக்கு திடப்படுத்திவிட்டு தன்னுடைய மகதி வினையை மீட்டிக்கொண்டு நாரதரானவர் யதாஸ்தானத்துக்கு புறப்படுகிறார். மஸ்ய கூர்ம வராக நரஹரி மஸ்ய கூர்ம வராக நரஹரி வாமனுகே அவதார லியா மஸ்ய கூர்ம வராக நரஹரி வாமனுகே அவதார லியா परशुराम रामकृष्ण वन परशुराम रामकृष्ण वन दुष्टों को संभार लिया वन दुष्टों को संभार लिया हे अवतारी लीलाधारी हे अवतारी लीलाधारी कुंज विहारी कृष्ण मुरारी कुंज विहारी कृष्ण मुरारी नारायणा ओम नारायणा ओम नारायणा ओम नारायणा. இருக்க பீஷ்மகரானவர் தன்னுடைய ஒரே புத்திரியாகிய ருக்மிணிக்கு விவாகத்தை தீர்மானிப்பதற்காக சபையை கூட்டினார். மந்திரி பிரதானிகள் என்ன, முக்கிய ஜனங்கள் என்ன, எல்லோரையும் கூட்டி சபையில் என்னுடைய ஒரே புத்திரியாகிய ஸ்ரீ ருக்மிணியை
துவாரகாநாதனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருமணம் செய்வதாக நான் நிச்சயித்து விட்டேன், உங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். எல்லா ஜனங்களும் ஒரே மனதாக ததாஸ்து ததாஸ்து என்பதாக தங்களுடைய தீர்மானமானது வெகு தரமாய் இருக்கிறது என்பதாக அங்கீகரித்தார்கள். இது சமயம் சிவ பூஜையில் கரடி புகுந்தது போல் வெளியே போயிருந்த இவருடைய மூத்த மைந்தனான ருக்மின் என்பவன் வந்தான். பார்த்தான் சபையை. ஹே பிதகா, இந்த மகாநாடு எதற்காக கூட்டப்பட்டது என்று கேட்டான். விஷயத்தை சொல்லவே ருக்மினுக்கு வந்துவிட்டது கோபம். பிதாவை பார்த்து சொல்கிறான், மா குரு கிருஷ்ணம் பிரதி மத்பீதகா, மா குரு கிருஷ்ணம் பிரதி மத்பீதகா, மா குரு கிருஷ்ணம் பிரதி या कुलो मम वचनों में शृणु, या कुलो मम वचनों में शृणु, या कुरु कृष्णं प्रीति. கிருஷ்ணன் என்பவன் ஜாரன் சோரன். அவனுக்கு என் ஒரே தங்கை ருக்மிணியை கொடுக்கவே கூடாது. வேறு மாப்பிள்ளை கிடைக்காமல் போய்விடுவாரோ என்று பயப்பட வேண்டாம். என்னுடைய பிதாவே, நான் இன்னும் ஒரே தங்கைக்கு முன்னதாகவே மாப்பிள்ளையை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். யார் என்று கேளுங்கள். சுபகுண நிலையம் சிசுபாலம் இதி, சுபகுண நிலையம் சிசுபாலம் இதி, பிரஜாஹிதமபி பிரபஞ்சாஹீனோ மா குரு கிருஷ்ணம் பிரீதி. சேதி தேசத்து அரசனும் எனது சிறந்த நண்பனும் சகல நற்குணங்களுக்கு இருப்பிடமானவனுமான சிசுபாலனுக்கே என்னுடைய தங்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே துஷ்டபுத்திரனாகிய ருக்மின் வார்த்தையை தட்ட முடியாமல் பீஷ்மகரானவர் அதை அங்கீகாரம் செய்துவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ருக்மிணியின் தோழியானவள் இதி ஸ்ருதி வச்ச்ருத்வா ருக்மிணீ ஞபதத்புவி उपलस्य समयं दृष्ट्वा रुक्मिणी न्यपतद्भुवि இதை கேட்ட ஸ்ரீ ருக்மிணியானவள் தடால் என்று பூமியில் விழுந்தாள். உடனே மூர்ச்சையாகிவிட்டாள். உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்தாள். பகவானை அநாதரக்ஷகா ஆபத்பாந்தவா, தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் இக்கட்டான நிலையிலிருந்து என்று சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையே தியானம் செய்கிறாள். நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா என் மனமலை பாயுதே கண்ணா, என் மனம் மேக அலை பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா. கதித்த மனத்தை ஒருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா, கதித்த மனத்தை ஒருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா, ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன கணையிருகழல் என கழித்தவா, கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன கணையிருகழல் என கழித்தவா, கதறி மனமுருகினால் அழிக்கவோ கண்ணா கண்ணா
என்று கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதரமாதருடனே கழிக்கவோ கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதரமாதருடனே கழிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே என் மனம் வேதனை மிக மிக அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமது அலைப்பாயுதே கண்ணா பிரபுவே, தாங்கள் என்னை எவ்விதமாகவானும் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எங்கும் நிறைந்த வாசுதேவன் என்று பெரியோர்கள் தங்களை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கும் நிறைந்த தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. பேதையாகிய என்னை சோதனை செய்வது நீதியாகாது. ஹே கிருஷ்ணா என்பதாக ருக்மிணியானவள் மறுபடியும் மறுபடியும் பகவானையே பிரார்த்திக்கிறாள். ஏடனு நாடோ ஜடತೆಲಿಯರದು ನಾಡುಗೆ ಜೆ ದ್ರೋಣಿ ಕೀಡುಬ ಬಿನ ಸ್ವಾಮಿ ಏಡನು ಆಡೋ ನವನೀತ ಚೋರುಡು ಎಡನು ஆடோ எங்கிருக்கிறானோ என் ஹரி எங்கிருக்கிறானோ கஜேந்திரனாகி யானையை காப்பாற்றுவதற்காக அவசர அவசரமாக கருடன் மேல் ஓடிக்கொண்டு வந்து முதலையை கிழித்து கஜேந்திரனை காப்பாற்றிய பிரபு என்னையும் காப்பாற்ற வருவானா என்று ருக்மிணியானவள் பிரலாபிக்கிறாள். பாஞ்சாலி சபலோன பங்கமுந்தின நாடு வாஞ்சனலேகனே வாலுவலே சின தன்றே ஏடனுள்ள ஆயாடோ துச்சாசுரனால் சபையின் நடுவே இழுக்கப்பட்டு வந்த திரௌபதியானவள் வேறு ஆதரவின்றி சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் என்பதாக கோவிந்தா என்று கூப்பிட்ட உடனே அட்சயமாக புடவையை அள்ளி கொடுத்த என் பிரபு எங்கே இருக்கிறானோ என்று கதறுகிறார். துர்வாசோ டுக்ரமூதோ பங்கமுந்தின நாடு நிர்வகியும் சீன நவநீத சோரோடோ ஏடனுள்ள ஆயாடோ பாண்டவர்களை சோதிப்பதற்காக வனவாசத்தில் பாண்டவர்கள் இருந்த சமயத்தில் 1000 சிஷ்யர்களை கூட்டிக் கொண்டு துர்வாச மகர்ஷியானவர் நேராக பாண்டவர்களிடம் அதிதி சத்காரம் செய்வதற்காக வந்தார். அப்படிப்பட்ட அந்த திரௌபதியை சமையல் அறையிலேயே வந்து ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் சாப்பிட்டு சர்வ உலகத்துக்கும் அந்தர்யாமியாகி விளங்கி இருக்கும் நீ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் விருந்து சாப்பிட்ட மாதிரி உண்டு பண்ணிய அந்த பிரபு எங்கே இருக்கிறானோ என்று பிரலாபித்து அழுகிறாள். திரௌணி பாண ஜ்வால தாக்கீன பாலூனிகி பிராணமீச்சின ஜகத் பிராண ரக்ஷ கோடோ அஸ்வத்தாமாவினால் பாண்டவ வம்சத்தையே வேரோடு அழித்து விடுவேன் என்று துரியோதனிடம் சபதம் செய்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்த
அந்த பிரம்மாஸ்திரத்தை உத்திரையின் கர்ப்பத்துக்குள் கட்டை விரல் பெருமானம் உள்ள பகவான் புகுந்து அந்த பரீட்சித்து என்னும் மன்னனை காப்பாற்றிய அந்த பிரபு எங்கே இருக்கிறானோ என்று ஸ்ரீ ருக்மணியானவள் பிரலாபிக்கிறார். சரி சனி தனி சனி நித மக சக சனி தனி சம மக மக மனி தனி சரி கமரி சனி ரி சனி சனி த பதனி சாத ப மக ம பகரி ச மக மனி தனி ஏடா நுன்னாடோ இவ்வாறாக பிரலாபித்துக் கொண்டும் ஸ்ரீ ருக்மணிக்கு பகவத் கிருபையால் வழக்கமாக உபாதானத்துக்கு தெருவில் செல்லும் ஒரு விப்ரரானவர் பகவானுடைய நாமாக்களை கானம் செய்து கொண்டு போகிறார். அந்த பகவானுடைய நாமாக்கள் ருக்மிணியின் செவியில் அமிர்ததாரையாக வந்து விழுந்தது. கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண 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 கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண. நமோ நமோ ऋषिकेशने नमो नमो वरदराजने नमो नमो ऋषिकेशने नमो नमो वरदराजने गोपियர்கள் கொஞ்சம் கோபாலனே கோபிகள் கொஞ்சம் கோபாலனே கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண. இப்படிப்பட்ட பிராமணோத்தமரை கூப்பிடுவதற்காக ஸ்ரீ ருக்மணியானவள் உப்பருகியின் மேல் மாடியில் நின்று கொண்டு பார்த்தாள். எதேச்சியாக இந்த பிராமணோத்தமரும் மேல் நோக்கி கண்களை பார்த்தார். ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமான ருக்மிணியின் கண்களும் தரித்திரராக இருக்கும் இந்த பிராமணோத்தமருடைய கண்களும் ஒரு க்ஷணம் சந்தித்தது. எந்த கடைக்கண் பார்வையானது அந்த முரளிதரனாகிய பகவானிடம் சென்று சென்று திரும்புகிறதோ, எந்த கடைக்கண் பார்வையானது எவர் மேல் விழுந்தால் அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகுமோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ ருக்மிணியின் பார்வையானது பிராமணோத்தமரின் கண்களில் பட்டது. உடனே உபாதானத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கும் செம்பானது, கயிற்றினால் கட்டப்பட்ட செம்பானது தானாகவே நழுவி கீழே விழுந்து விட்டது. ஏனென்றால் ருக்மிணியின் கடாட்சத்தினால் பிராமணோத்தரமுடைய வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தானே உண்டாகிவிட்டது. நமக்கு இனிமேல் வேலை இல்லை என்று சொம்பு தானாகவே கழண்டு கீழே விழுந்து விட்டது. இப்படிப்பட்ட பிராமணோத்தமரை பார்த்தவுடன் ஸ்ரீ ருக்மிணிக்கு ஒரு உபாயமானது மனதில் தோன்றிற்று. உடனே ஒரு தோழியை அனுப்பி பிராமணோத்தமரை தன்னுடைய இருப்பிடத்துக்கு அழைத்து வருமாறு பணித்தாள். உடனே தோழி சென்று பிராமணோத்தமரை ருக்மிணியின் வசம் அழைத்து கொண்டு வந்தாள். பிராமணோத்தமர் வருகையை பார்த்து ஸ்ரீ ருக்மிணியானவள் பரபரப்புடன் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து கொண்டாள். மறையவரே வாரும் உயர் மறையவரே வாரும் வாரும் மறையவரே வாரும் உயர் மறையவரே வாரும் வாரும் மறையவரே வாரும்
மனத்தில் வரித்தேன் அந்த மாமலர் கண்ணனை, மனத்தில் வரித்தேன் அந்த மாமலர் கண்ணனை, மனத்தில் வரித்தேன் அந்த மாமலர் கண்ணனை, மனைவியாக என்னை செய்து கொள்ள சொல்லும், மனைவியாக என்னை செய்து கொள்ள சொல்லும் மறையவரே வாரும், உயர் மறையவரே வாரும், வாரும் மறையவரே வாரும். கணத்தில் வந்து எந்த கரத்தை பிடிக்க சொல்லும், கணத்தில் வந்து எந்த கருத்தை பிடிக்க சொல்லும், கரத்தில் வந்து எந்த கரத்தை பிடிக்க சொல்லும், கருணையை உருவான கருணையை உருவான காருண்யமூர்த்தியை, கருணையை உருவான காருண்யமூர்த்தியை மறையவரே வாரும், உயர் மறையவரே வாரும், வாரும் மறையவரே வாரும். ஸ்வாகதம் ஸ்வாகதம், தாங்கள் வரவேண்டும். பகவான் வசம் எனக்காக தூது சென்று நான் கொடுக்கும் 7 ஸ்லோகங்களாலான லிகிதத்தை பகவான் வசம் சேர்ப்பிக்க வேண்டும். மேலும் தாங்கள் என்னை வந்து அவர் விவாகம் செய்து கொள்வதற்கு சிபார்சும் செய்ய வேண்டும் என்று ருக்மிணியானவள் பிரார்த்தித்தாள். ஹே ருக்மிணி, கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? பகவானை பார்ப்பதற்கு தாமதமில்லாமல் இப்போதே புறப்படுகிறேன், லிகிதத்தை கொடுப்பாய் என பிராமணோத்தமர் ருக்மிணியிடம் வினவ, உடனே 7 ஸ்லோகங்களாலான கடிதத்தை எடுத்து ருக்மிணி பிராமணோத்தமர் வசம் சேர்ப்பித்தாள். ருக்மிணி மிகுந்த சாமர்த்தியசாலி. சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தோடிராக கீர்த்தனத்தில் கொலுவமரகதா என்ற கீர்த்தனத்தில் நலுவக்கு பலுக்கு ருக்மிணி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக பேச தெரிந்த ருக்மிணி என்பதாக அதன் பொருளானது விளங்குகிறது. சாமர்த்தியசாலியான நன்றாக பேச தெரிந்த ருக்மிணியானவள் தன்னுடைய இதயத்தில் இருக்கும் தாபங்களை எல்லாம் கடிதம் மூலமாக ஸ்ரீ பகவானுக்கு தெரிவித்தாள். அந்த காலத்திலேயே ருக்மிணியானவள் பகவானுக்கு லவ் லெட்டர் எழுதி அனுப்பித்தாள். ஆனால் இந்த லவ் லெட்டர் பகிரங்கமாக உள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தில். இந்த கடிதத்தை யார் படித்து தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அந்த கன்னிகைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனை போன்ற சமானமான பர்த்தா கிடைப்பார் என்பதாக பெரியோர்களின் வாக்கானது விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு பிராமணோத்தமரானவர் துவாரகையை நோக்கி பயணப்படுகிறார். நீரஜதள நயனா ஹரே கிருஷ்ணா, நீரஜதள நயனா ஹரே கிருஷ்ணா, நீரஜதள நயனா கோபி ஜனஜார கோவர்தனோதார गोपी जनजार गोवर्धनोदार, गोपी जनजार गोवर्धनोदार, गोपाल कृष्ण करे हरे कृष्णा, गोपाल कृष्ण करे हरे कृष्णा, नीरज दल नयना, नीरज दल नयना, नीरज दल नयना. இப்படியாக துவாரகைக்கு பிராமணோத்தமர் வந்து சேர்ந்தார். துவாரகை எல்லாம் பார்த்து வியக்கிறார். மாட மாளிகைகள் என்ன, கூட கோபுரங்கள் என்ன, எங்கு பார்த்தாலும் கலை உணர்ச்சியோடு பகவான்
விஸ்வகர்மாவுக்கு ஆர்டர் பண்ணி துவாரகா நகரத்தை நிர்மாணித்திருக்கிறான். இப்படிப்பட்ட நகரத்தை புரந்தரதாசரானவர் ஒரு இடத்தில் வர்ணிக்கிறார். ಏನಂದ ಹೇಳಿ ನಾನು ದ್ವಾರಕಾಪುರ ವಾಸಿಗಳು, ಏನಂದ ಹೇಳಿ ನಾನು ದ್ವಾರಕಾಪುರ ವಾಸಿಗಳು, ಕರಭುಕ್ತಿಗಳು ಗರುಡ ಪಕ್ಷಿಗಳು ಗರತಡಗಳು, ಮರುಗ ಮಲ್ಲಿಗೆ ಜಾಜಿ ಜಂಪಗೆ ಪಾರಿಜಾತಗಳು ಪರಿಪರಿ ಪುಷ್ಪಗಳು, ಏನಂದ ಹೇಳಿ ನಾನು ದ್ವಾರಕಾಪುರ ವಾಸಿಗಳು. ஆச்சார வாசலை கடந்து பகவானுடைய அந்தப்புறத்தை அடைகிறார் பிராமணோத்தமரானவர். அப்பொழுது பகவான் ஹம்சதுளிகாம் ஹம்சத்தில் சாய்ந்து கொண்டு ஒரு நடன நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தேவலோகத்தில் இருந்து நடன மாதர்களான ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி, மேனகா போன்றவர்கள் தானே வலிய வந்து நான் ஆடுகிறேன் நீ ஆடுகிறேன் என்று கிருஷ்ணனுடைய சன்னிதானத்தில் நடனம் ஆடுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆடுகிறார்கள். தீம் ததர தனதிலன தீம் தனன தீம் தீம் தனன திரன தீம் தீம் தரன தனதிரன தீம் தனன தீம் தீம் தரன திரன தீம் தீம் ததர தனதிரன தீம் தனன தீம் தீம் தரன திரன தீம் தீம் தர தன தன திரு திரு தன திரு திரு தோம் தீம் தன 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 திரு திரு தன திரு திரு தோம் 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 கிடததி கிடதோம் கிடததி கிடதோம் கிடததி கிடதோம் தீம் ததர தன திரன தீம் தனன தீம் தீம் தனன திரன தீம் தீம் ததர தன திரன தீம் தனன தீம் தீம் தனன திரன தீம் ததிரன தீம் ததிரன தீம். பகவான் சபாஷ் என்ற சொல்லானது பகவானுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. உடனே பிராமணோத்தமரானவர் சமூகத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்த பிராமணோத்தமரை அர்க்ய பாத்திய ஆச்சமன்யங்களால் உபசரித்து பன்னீரினால் பிராமணோத்தமருக்கு ஸ்நானம் செய்வித்து ஷட்ரச உபதேசத்துடன் பெரிய நுணியலை போட்டு உண்பித்து அவர் வந்த சிரமம் நீங்க தன்னுடைய ஹம்சதுளிகாம் ஹம்சத்தில் பிராமணோத்தமரை சயனம் செய்வித்து பக்த வத்சலனான பரமாத்மாவானவர் தன்னுடைய கரகமலங்களால் பகவானுடைய பாதங்களை பிடித்து விடுகிறார். நித்ரை தெளிந்து எழுந்தவுடன் கண்ணன் பிராமணோத்தமரை வினவுகிறார். நகரெங்கும் சுற்றி பார்த்த நன்னிய மறையோன் தன்னை அகமிக கழித்து கண்ணன் அன்பினோடு உபசரித்து சுகர்தலா பங்கள் பேசி சோழினை மாற்றி பின்பு கனமென விரைந்து வந்த காரணம் யாதோவென்றார். நகரெங்கும் தாங்கள் வந்த காரணத்தை நான் அறியலாமோ என்று பகவான் வினவ பிராமணோத்தமர் கிருஷ்ணனுடைய அழகில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து தன்னையே மறந்துவிட்டார். வந்த காரியத்தையும் மறந்து விட்டார். ஸ்ரீ கோபிகளை எல்லாம் மயக்கி தன்வசம் இழுத்து வீடு வாசலை எல்லாம் மறக்க செய்த பிரபு அல்லவா. இந்த பிராமணோத்தமரையும் அப்படி மயக்கி விட்டார் தன்னுடைய அழகினால். பிராமணோத்தமர் வந்த காரியத்தை மறந்து போய், ஏ கிருஷ்ணா, உன்னிடம் நான் ஒரு வரம் கேட்கிறேன், கொடுப்பாயாக என்பதாக வரத்தை கேட்கிறார். புல்லாய் பிறவி தரவேணும் கண்ணா, புல்லாய் பிறவி தரவேணுமே கண்ணா, ஒரு சிறு புல்லாய் பிறவி தரவேணுமே. புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனமதில் ஒரு புல்லாய் பிறவி தரவேணுமே.
புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேணுமே கண்ணா கண்ணா புல்லாகிலும் நெடுநாள் இல்லாது கண்ணா புல்லாகிலும் நெடுநாள் இல்லாது அதனால் கல்லாய் பிறவி தர வேணுமே கண்ணா ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேணுமே உன் கமல மலரிணைகள் அணைய எனது உளம் புலகிதம் முற்றிடும் பவமருந்திடும் என புல்லாய் பிறவி தர வேணுமே திசை திசையெங்கனும் பரவிடும் குழலிசை மயங்கி வரும் பல கோபியருடனே திசை திசையெங்கனும் பரவிடும் குழலிசை மயங்கி வரும் பல கோபியருடனே சிறந்த ரசமிகு நடம் நீ ஆடவும் சுதியொடு லயமிக கலந்து பாடவும் களிப்பிலே வரும் திணைப்பிலே எனக்கு இணையாரென மகிழ்வேன் களிப்பிலே வரும் திணைப்பிலே எனக்கு இணையாரென மகிழ்வேன் தவமிகு சுரரோடு முனிவருக்கு கிழக தனித்த பெரும் பேரடைவேனே எவ்வுயிர்க்கும் உட்கலக்கும் இறைவனே யமுனை துறைவனே எனக்கும் ஒரு புல்லாய் பிறவி தர வேணுமே கண்ணா கண்ணா உடனே பகவானானவன் மாயையை விளக்கினார் பிராமணோத்தமரானவர் தான் வந்த காரியத்தை உணர்ந்து ஹே கிருஷ்ணா விதர்ப்ப ராஜகுமாரியான ருக்மணி என்ற பெண்ணானவள் லிகிதத்தை கொடுத்து உங்களிடம் என்னை அனுப்பித்திருக்கிறாள் தூதுவனாக என்பதாக சொன்னார் என்ன காரணம் என்று பகவான் எல்லாம் அறிந்த பகவான் அறியாதவர் போல் வினவினார் ஹே கிருஷ்ணா சொல்கிறேன் விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் கோவிந்தனேவும் அடிமையான இந்த ருக்மிணி எழுதிய ஓலை கோவிந்தனேவும் அடிமையான இந்த ருக்மிணி எழுதிய ஓலை உன்னை எண்ணி எண்ணி நினைந்து ஏகி எழுதி தந்த எண்ணி எண்ணி நினைந்து ஏகி எழுதி தந்த என்ற விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தேன் காயாம்புவண்ணா கண்ணா கருணை கடலே உன்மே காயாம்புவண்ணா கண்ணா கருணை கடலே உன்மே காதலாகி உந்த அடிமையானே என்ற காதலாகி உந்த அடிமையானே விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்து ருக்மிணி தந்த விண்ணப்பத்தீரம் கொண்டு வந்தே அம்பிகை கோவிலுக்கு ஆராதனை செய்ய வரும் அது நல்ல சமயம் சுவாமி அம்பிகை கோவிலுக்கு ஆராதனை செய்ய வரும் அது நல்ல சமயம் என்னை அபகரணம் செய்ய அம்பிகை கோவிலுக்கு ஆராதனை செய்ய வரும் அது நல்ல சமயம் என்னை
அபகரணம் செய்ய என்ற விண்ணப்பத்திரம் கொண்டு வந்து ருக்மிணி தந்த விண்ணப்பத்திரம் கொண்டு வந்து ருக்மிணி தந்த விண்ணப்பத்திரம் கொண்டு வந்து ருக்மிணி எழுதிய மூல பாஷையிலேயே எனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதாக பகவான் ஆக்ஞாபிக்க பிராமணோத்தமரானவர் கடிதத்தை மூல பாஷையாகிய சமஸ்கிருதத்திலேயே படித்து காண்பிக்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே ஸ்ருத்வா குணா புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே निर्विश्य कर्ण विवरैः अरतः अंगतापम् रूपं दृशा दृशिमताम् अखिलातलापम् रूपं दृशा दृशिमताम् अखिलातलापो त्वयि अच्युता विशसितम् अपत्रपो मे வழிபடாத ஹே மூவுலகின் முதலழகா என்பதாக ஸ்ரீ ருக்மணியானவள் முதலில் சம்போதனம் செய்கிறாள். பகவான் பகவத்கீதையில் எங்கெங்கே அழகு இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் இருப்பதாக சொல்கிறார். ஆகையினால் உலகத்துக்கே திவ்ய சுந்தரமானவனே என்பதாக முதல் சம்போதனமானது செய்யப்படுகிறது. அடுத்ததாக அழகு இருந்து காப்பாற்றும் திறமை இல்லாவிட்டால் அதில் பிரயோஜனமில்லை. ஆகையினால் இரண்டாவதாக ஹே அச்சுதா என்று சம்போதனம் செய்கிறாள். பக்தர்களை வழிபடாதவனே, அழகும் இருக்கு, பக்தர்களையும் காப்பாற்றும் திறமை இருக்கு, ஆனால் அவன் சாஸ்வதமான பொருளாக இருப்பானோ என்று யோசித்து ஹே சாஸ்வதமான பொருளே என்பதாக 3 விதமாக சம்போதனம் செய்த ருக்மணியானவள் கேட்கின்றவர்களுக்கு செவியின் வழிகளால் உட்புகுந்து சரீர தாபத்தை நிவர்த்திக்கப்பட்ட உம்முடைய குணங்களையும் என்பதாக குண விசேஷங்களை வர்ணிக்கிறாள். பகவானுடைய குணமானது காதின் வழியாக கேட்ட மாத்திரத்திலேயே வெளியே இருக்கும் தாபங்களையும் உள்ளே இருக்கும் தாபங்களையும் ஒருங்கே நிவர்த்திக்கிறது. இதனாலேயே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்பதாக பிரகலாத சுவாமியும் அருளி இருக்கிறார். இப்படிப்பட்ட திவ்ய குணங்களை கேட்டு என்னுடைய மனதில் உள்ள தாபங்கள்லாம் அகன்றுவிட்டது என்பதாக தெரிவித்து பகவானுடைய ரூபத்தை அடுத்ததாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறாள். கண்களை உடையவர்களுக்கு கண்களுக்கு சர்வ பிரயோஜனமாகிய உமது திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை பற்றி கேள்விப்பட்டு எனது மனதானது லஜ்ஜையை அடையாமல் உம்மிடத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதாக முதல் ஸ்லோகத்தில் ருக்மணி தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறாள். முகுந்த மகதி குலரூபசீல வித்யாவயோ திரவிணதாமபிஹி ஆத்மதுல்யோ தீராபதிம் குலவதி நவநீத கல்யா காலே நிசுங்க நரலோக மனோபிராமோ
மோட்சத்தை கொடுப்பவனே, ஹே நாரசிம்ஹா, பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக கம்பத்திலிருந்து 1.5 மணி நேரம் அவதரித்த மகாபிரபுவே என்பதாக சம்போதனம் செய்கிறாள் ஸ்ரீ ருக்மணி 2வது ஸ்லோகத்தில். இதன் கருத்து என்னவென்றால், நரசிம்மாவதாரமாக பயங்கர சொரூபமாக தாங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வரவேண்டாம். பகவானுக்கு எத்தனையோ ரூபங்கள் இருக்கு, எந்த ரூபத்துல லயித்திருக்கிறேன் என்பதை சொல்கிறாள். நரலோக மனோபிராமம், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆத்மாராமனாக மனதில் ரமிக்கும் அழகு சொரூபமாகிய கண்ணனாக தாங்கள் வந்து என்னை பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு கன்னிகைக்கு பிதாவானவர் வரன் தேட ஆரம்பிக்கிறார். மாப்பிள்ளையாக வரப்பட்டவன் என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும் என்று விரும்புகிறார்கள். அந்த கன்னிகையோட அப்பாவும் அம்மாவும், அம்மா வந்து சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும்னு விரும்புறா, அப்பா படிப்பு இருக்கணும்னு விரும்புறான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, தனக்கு ஜோடியா நல்ல அழக இருக்கணும்னு நினைக்கிறா. சொந்தக்கார ஆள்லாம் என்ன நினைக்கிறா, நல்ல குலமா இருக்கணும், கோத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறா. இப்படிப்பட்ட என்னென்ன நினைப்பாளோ அதெல்லாம் ஸ்ரீ ருக்மணி தேவியானவள் 2வது ஸ்லோகத்தில் லிஸ்ட் கொடுக்கிறாள். கலியுகத்தில் பெண்களுக்கு வரன் தேடும் பெற்றோர்கள் இந்த ருக்மணி தேவியின் 2வது ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டாலே மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக பிறக்கிறதுக்கு எவ்வளவோ சௌரியமாக இருக்கும். குல ரூப ஷீல வித்யா வயோர் திரவிண ஆத்மதுல்யம், உன்னை போல நானும் சத்குலத்தில் பிறந்தவள், ரூப உனக்கேற்ற அழகை உடையவள், ஷீல ஷீல என்பதற்கு கேரக்டர், நன்னடத்தை என்பதாக பொருள். இந்த நன்னடத்தை விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டா உன்னை விட நேக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே பர்சன்டேஜ் இருக்கு. ஆகையினால உனக்காவது கதைகள்லாம் எப்படியோ பால்யத்துல பேசப்படுறது, என்னுடைய கேரக்டரானது 100% இருக்கு என்பதாக ருக்மிணியானவள் சொல்லாமல் சொல்கிறாள். ஜாதகத்துல பார்க்கும்போது கூட இந்த பெண்களுக்கு மாப்பிள்ளைய விட கொஞ்சம் நன்னாவே எல்லாம் தூக்கி இருக்கணும் என்பதாக பார்ப்பார்கள். வித்யா படிப்பும் இருக்கு, வயோர் உனக்கும் எனக்கும் சரி சமானமான வயசாக இருக்கு, திரவிண எங்கிட்ட பொருள் இருக்குன்னா, ஏன்னா பிறந்தாத்து சீராக டௌரியோ சீர்வரிசையோ ருக்மணிக்கு கிடைக்கல. ஏன்னா பிறந்தாத்துல விரோதிச்சுண்டு அண்ணாவை விரோதிச்சுண்டு பகவான ராட்சச முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆனா நானே மகாலட்சுமி, ஆகையினால உனக்கு என்னென்ன சீர்வரிசை வேணுமோ நானே அதை உண்டாக்கி உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக நான் வந்தா தான் உனக்கே கொடுக்க முடியும். அதனால்தான் பத்ராஜல ராமதாசுக்கு என்னுடைய கடாட்சம் கிடைச்சப்புறம் தான் நீ போய் வட்டியோட அந்த 10 லட்சம் வராகனை திருப்பி தர முடிஞ்சது என்பதாக சொல்லாமல் சொல்கிறாள் தேவியானவள். திரவிண ஆத்மதுல்யம், இதற்கெல்லாம் மேலாக உன்னுடைய மனதும் என்னுடைய மனதும் சேர்ந்தே இருக்கிறது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தின் கடைசி ஸ்லோகத்தில் வால்மீகி விவரிக்கிறார், ஸ்ரீராமச்சந்திரனுடைய மனமானது சீதையிடமும் சீதையினுடைய மனமானது ராமனிடமும் மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டார். அதாவது சீதை என்ன நினைக்கிறாளோ அதை ராமன் நினைக்கிறார், ராமன் என்ன நினைக்கிறாளோ அதை சீதை நினைக்கிறார். அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள் ஒற்றுமை வேண்டும். ஆகையினால நம்ம இப்போ புதுசா கூட போற தம்பதிகள் இல்ல, பார்க்கடலில் பிரிந்தவர்கள் நாம் இப்போது புதுசா கூடி அவதார காலத்தில் கூட போகிறோம். ஆகையினால இதுக்கு மேலாக என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா பகவானே, தைரியமானது என்கிட்ட இருக்கு உன்னை அடையறதுக்கு. நாம் பக்தி செய்யறோம் பகவான் அடையணும்னு, பகவானை நிச்சயமா அடையணும்னா அருள்தாகம் எடுத்து கதறி அழுதால்தான் பகவான் கிடைப்பான் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேச மொழிகளில் சொல்கிறார். உனக்கு பகவானை அடையறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா அவனிடத்திலிருந்து வந்த நீ பிரதிபிம்பம், அவன் பிம்பம் என்று வைத்துக் கொண்டால் நீ பிரதிபிம்பம். ஆகையினால மன்றாடுவதற்கு உனக்கு உரிமை உண்டு. எப்படி ஒரு குழந்தை 2 அணா குடு நான் சாக்லேட் வாங்கிக்கிறேன்னு தாயாரிடம் மன்றாடுகிறதோ அதே மாதிரி பகவானிடம் உன்னுடைய சாட்சாத்காரத்தை பாதபக்தி எனக்கு கொடு என்று மன்றாட உனக்கு உரிமை உண்டு.
ஆகையினால தாமதம் இல்லாமல் இப்போதே நீ பகவானை சென்றடைவா என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசத்தையே இங்கே ருக்மிணியானவள் சொல்கிறாள். இதற்கெல்லாம் மேலாக என்னிடம் தைரியமானது இருக்கிறது. தைரியத்தோடு கூடிய என்னை தாங்கள் என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக 2வது ஸ்லோகத்தில் தெரிவித்தாள். தன்மே பவான் கலு விருதஹ பதிரங்கஜாயா ஆத்மார்ப்பிதஸ்ய பவதோர விவோ விதேஹி மாவீரபாகம் அபிமர்ஷது चैत्याराते ओमायुवदे मृगपते बलिं अम्बुजाक्षा हे तामரை கண்ணா, என்னுடைய ஆத்மாவானது தங்களிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டது. என்னுடைய மனத்தில் தாங்களே கணவனாக வரிக்கப்பட்டீர்கள். நகலு என்ன கிருஷ்ணா, நான் எழுதி கொண்டு வருவதெல்லாம் உனக்கு புரிந்து வரும் என்று நினைக்கிறேன். ஆகையால் தாமதம் இல்லாமல் தாங்கள் உடனே புறப்பட்டு வந்து என்னை மனைவியாக செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிம்மமாகிய தங்களுக்கு வைத்த உணவை நரியாகி சிசுபாலன் வந்து தொட வேண்டாம் என்று உபமேயத்துடன் இந்த ஸ்லோகத்தில் ருக்மிணியானவள் விளக்குகிறாள். அடுத்த ஸ்லோகமாகிய 4வது ஸ்லோகம் நடுநாயகமாக விளங்குகிறது. பூர்த்தேண்டதத்த நியமமிருத தேவ விப்ர குர்வர்ச்சனாதி விரல பகவான் பரேஷஹ ஆராதிதோ யதி गदाग्रज मेद्यपाणि गृह्णातु मेन तमघोष सुधातयो सामान्य धर्मगளான கிணறு வெட்டுவது, குளறு வெட்டுவது, சாலைகள் அமைப்பது போன்ற தர்மங்களையும் விசேஷ தர்மங்களான பித்ருக்கள், தேவர்கள், பரமேஸ்வரன், பகவான் ஆகிய தாங்கள் எல்லோரையும் நான் கோடிக்கணக்கான ஜென்மாக்களில் உபாசித்து சுகிருதத்தை அடைந்திருப்பதையெல்லாம் தங்கள் பாதங்களில் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். தாங்கள் வந்து என்னை பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும். இதரான சிசுபாலன் முதலியவர்களுடைய கையை நான் கிரகணம் செய்ய மாட்டேன் என்பதாக 4வது ஸ்லோகத்தில் ருக்மிணியானவள் தெரிவித்தாள். ஸ்வோபாவினித்வ மதிதோத்பகனே விதர்பானே குப்தஸ்ய மேத்யக பிரதனாபரிபி பரீதஹ நிபத்ய சைத்ய மகதே सबलो प्रसज्य मां राक्षसेन विधिलोत्वक वीर्यसुल्कान् हे कृष्णा, தாங்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு மாப்பிள்ளை அழைப்பதற்கு ஜானவாசத்துக்கு வந்து இறங்குற மாதிரி விதர்ப்ப நகரத்துக்கு வந்து இறங்க வேண்டாம். எங்களுடைய பிறந்தாகத்தில் உங்களுக்கு மரியாதை நடக்காது. ஆகையினாலே சேனாதிபதிகளை அழைத்து கொண்டு தாங்கள் சன்னத்தமாக யுத்தத்துக்கு வர வேண்டும் என்பதாக ருக்மிணியானவள் பிரார்த்தித்தாள். 9வது கல்யாணங்களில் எவ்வளவோ காந்தர்வ விவாகம் என்பது போன்ற எவ்வளவோ முறைகள் இருக்கிறது. கடைசி முறையான ராட்சச விதிப்படி தாங்கள் என்னை வந்து பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும். எந்த முறையானாலும் பரவாயில்ல, பகவான் அடைஞ்சா போரும் என்பதாக ருக்மிணியானவள் ட்ரஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறாள். சரி, அந்த புறத்தில் சென்றிருக்கின்ற உன்னை நான் எவ்வாறு கவர்ந்து செல்வேன் என்று யோசிப்பீர்களோ உபாயத்தை சொல்கிறேன். அந்த புராந்தர சராத்
मनिहत्य बन्धून् तामुत्पगे कथमिति प्रगता उभायो पूर्वे दुरस्ति मगधी कुलदेवयात्रा यस्यां बहिर्नव वधूर्गिरिजा भुवेया அந்தப்புறத்தில் சஞ்சரிக்கின்ற உன்னை எப்படி கவர்ந்து செல்வேன் என்று யோசிப்பீர்களோ? உபாயம் உபாயத்தை கதாமி சொல்கிறேன். எங்கள் ராஜ குலாச்சாரப்படி விவாகத்துக்கு முந்தைய தினம் எங்கள் குலதெய்வமாகிய ராஜராஜேஸ்வரியாகிய அம்பிகையை பூஜை செய்யும் வழக்கமானது இருக்கிறது. தாங்கள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவித்தாள் ருக்மணி. 7வது ஸ்லோகமாகிய கடைசி ஸ்லோகத்தில் ருக்மணியானவள் தன்னுடைய தீர்மானத்தை தெரிவிக்கிறாள் பகவானுக்கு. யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனோ மகாந்தோ வாஞ்சதி உமாபதிரிவாத்ம தமோபஹத்யே யஸ்யாம்புஜாட்சா அம்புஜாட்சா அம்புஜாட்சா ஹரே கிருஷ்ணா நலபேய பவத் பிரசாதம் ஜக்யாமசோனே ரிதகிருஷானே சத ஜன்ம விஸ்யாதி இதி விதர்ப்பராஜகுமாரி பீஷ்மகபுத்ரி ருக்மிணி ஹே தாமரை கண்ணா, எந்த உனது தாமரை மலர் போன்ற பாததூசியை மகாத்மாவாகிய பார்வதி பதி போன்ற பரமசிவன் முதலியவர்கள் உன்னுடைய ஸ்ரீமத் வைகுண்டமாகிய நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் யோகிகள் என்ன தங்களுடைய வாசற்படியில் நின்று கொண்டு தங்களுடைய பாததூசியை சதா ஆசிரயித்துக் கொண்டிருக்கிறார்களோ? எதற்காக இப்படி ஆசிரயித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆத்மா தமோபகத்யே, ஆத்மாவை மறைக்கும் மாயை என்ற இருளை அகற்றும் பொருட்டு. ஆனால் கிடைக்காமல் கோடி கோடி யுகமாக தவம் செய்து கொண்டிருக்கும் ஆசிரயித்துக் கொண்டிருக்கும் அந்த பாததூசியானது எனக்கு ஒரு கால் இந்த ஜென்மாத்தில் கிடைக்காவிட்டால் பவத் பிரசாதம் என்ற தங்களுடைய பிரசாதம் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? விதத்தினால் மெலிந்திருக்கிற எனது தேகங்களை பட்டணி கிடந்தே பிராணனை விட்டு விடுகிறேன். 100 ஜென்மாக்களானாலும் பரவாயில்லை, என்னுடைய கிருஷ்ணனையே திரும்ப திரும்ப பஜனை செய்து அடைவேன். கிருஷ்ணனை தவிர இதர தெய்வங்களை நான் உபாசிக்க மாட்டேன் என்பதாக தன்னுடைய தீர்மானத்தை தெரிவித்தாள். பிராமணோத்தமர் படித்து முடித்தார். பகவானுடைய தாமரை போன்ற கண்களில் இருந்து பொலபலவென்று கண்ணீரானது ஆறாக பெருகியது. அந்த பெண் ருக்மணியை காதலை போல் எனக்கும் அவளிடத்தில் 1000 மடங்கு காதலானது உதித்து விட்டது. இனி தாமதித்து பிரயோஜனமில்லை. உடனே நாம் விதர்ப்ப நகரத்துக்கு செல்ல வேண்டும் அந்த அபலை பெண்ணை காப்பாற்றுவதற்காக என்று கிருஷ்ணன் திருவாய் மலர்ந்தருளினார். ஆக்ஞைக்காகவே காத்து கொண்டிருக்கும் ரத சாரதியாகிய தாருகனுக்கு கஞ்சாடியினாலேயே ரதத்தை சாநித்தியமாக வைக்கும்படி ஆக்ஞாபித்தார் பகவான்.
உடனே ரதமானது ரெடியாக குதிரைகளை பூட்டப்பட்டு வாசலில் நிறுத்தப்பட்டது. இந்த பிராமணோத்தமரை ஒரே தூக்காக தூக்கி ரதத்தில் தன் மடியில் வைத்துக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனானவன் விதர்ப்ப நகரத்தை நோக்கி புறப்பட்டார். ரதமும் வேகமாக சென்றது. இந்த பிராமணோத்தமரை எதற்காக அப்படி தூக்கி வைத்துக் கொண்டார் என்பதற்கு பல பக்தர்கள் பல வியாக்கியானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்கள்லாம் அவனையே ஸ்மரித்து ஸ்ரீமத் பாகவதத்தை அணு அணுவாக ஆராய்ச்சி செய்து உப்பு சப்பில்லாத உணவை உண்டு நித்ரைக்கு 2 மணி அல்லது 3 மணி ஒதுக்கிவிட்டு பகவானுடைய கதையிலேயே தன்னுடைய மனதை செலுத்தி பகவானுடைய பாதங்களை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் சொன்ன வியாக்கியானத்தில் 3 எடுத்து சொல்கிறேன், நேரமாகிவிட்டதினால். இந்த பிராமணோத்தமரர் முன்ன பின்ன ரதத்தை பார்த்ததில்ல. ரதத்துக்கு ஏணி வச்சு ஏறியாகணும். அதுல ஏறும் போது ஏதாவது தவறி விழுந்துட்டா பிராமணோத்தமருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை எல்லாம் கொடுக்கும்படி ஆயிடும். ருக்மணியை காப்பாற்றுறதுக்கு தாமதமாகிவிடும் என்பதாக சாதுரியம் நிறைந்த பகவானானவன் தூக்கி வைத்துக் கொண்டார். ஒரு காரணம். 2வது காரணம், தூதுவனாக வந்தார். தனக்கும் ருக்மணிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க காரணமாக இருந்த அந்த பிராமணோத்தமரை தன்னுடைய அங்க சங்கத்தை கொடுத்து ஸ்ரீ ராகவன் ஆஞ்சநேய சுவாமி கண்டேன் சீதையே என்று வந்தவுடன் எப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டாரோ அதே மாதிரி ஆலிங்கனம் செய்து கொண்டு தூக்கி வைத்துக் கொண்டார். அவருக்கு சன்மானம் பகவானுடைய அங்கசங்க ஸ்பர்சமானது ஏற்பட்டது. இதைவிட மேலான பிராமணருக்கு ஏற்படக்கூடிய சம்மானம் வேறு ஒன்றுமே உலகத்தில் இருக்காது. 3வது காரணம், ருக்மணியை இதே மாதிரி தூக்கி கொண்டு வந்தாகணும். அதுக்கு ஒரு ரிகர்சல் மாதிரியே தூக்கி வரையும் வைத்துக் கொண்டார். விதர்ப்ப நகரை நோக்கி ரதமானது வெகு வேகமாக சென்றது. Pamagama padani sari gari sari da pamagama padada da pama papa pamagama riga sagapa pamagama padani sari gari sari da pamagama padada da pama papa pamagama riga sagapa pama papa ma pada pada da pama mari ma pama papa magaga sagaga sagari li pasani sagapa gasa Pama papa ma pada pada da pama mari ma pama papa magaga sagaga sagani li pasan saga pada sa 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 mama papa da da ni ni pada pama sa sa mama papa da da ni ni pada pama sa 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 mama papa da da ni ni pada pama ni ni pa ni ni pani sari sari da ni ni pa ni ni pa ni pani sari sari da sari sa sa pa da ni pa ma pani sari pa da pa ma sari sa sa pa da ni pa ni sari pa da pa ma sari ga 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 re ga ma pa ga ma pa 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 ma da pa da ma pa ga ma ma re ga ga sari ga pa ma ga re ga pa sa ga pa sa sari sari ga da pa ni ri sari sari sa sa pa da ma pa ri sari pa da pa ma sari ga 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 re ga ma da sa da pa ma ga re ga ma ga re sari ga sa sa da pa ma ga sa sa da pa ma ga sa sa da pa ma ga sa pa sa. இப்படியாக ரதமானது விதர்ப்ப நகரம் வந்து சேர்ந்தது. தான் மட்டும் கௌரி கோவில் வாசலில் இறங்கிக் கொண்டு பிராமணோத்தமரை தான் வந்த சமாச்சாரத்தை ருக்மணிக்கு தெரிவிக்கும்படி பகவான் ஆக்ஞாபித்தார். இதற்குள் ஸ்ரீ ருக்மணியானவள் பிராமணோத்தமர் துவாரகையை அடைந்தாரோ பகவான் தங்களை வந்து காப்பாற்றுவாரோ என்று மிகவும் வியாக்குலப்பட்டு பிரார்த்திக்கிறாள். நீ எங்கே நான் எங்கே கண்ணா நீ எங்கே நான் எங்கே நிலை பெறாமல் உள்ளம் துடிக்குது கோவிந்தா நீ எங்கே. இவ்வாறாக பிரலாபித்துக் கொண்டிருக்கும் ருக்மணியை நோக்கி
வந்தார் ஹரி என்ற அமிர்த வச்சனத்தை எடுத்துக்கொண்டு பிராமணோத்தமர் வருகிறார். தேவ பந்தா நம சுவாமி பந்தானோ, தேவாதி தேவ சிகாமணி பந்தானோ, கோகுல பால பந்தா கோபீலோல பந்தா பிருந்தாவன பதி கோவிந்த பந்தானோ, நந்த குமார பந்தா நவநீத சோர பந்தா, நந்த குமார பந்தா நவநீத சோர பந்தா, நகுமுகி புரந்தர விಠಲರಾಯ பந்தா, தேவ பந்தா ನಿಜ ಮುಖ ಸರಸಿ ಜಗಳಿತಂ ಸಹರಿ ವಚನೋ ಸಮಶ್ರೇಯಂ ಆನಂದ ಉಪವಾಕ್ಯ ರುಕ್ಮಿಣ್ಯಾ ಆಸ್ತೆ ಸಮ வந்தார் ஹரி என்ற அமிர்த வச்சனத்தை கேட்டு ருக்மணியானவள் எழுந்து கொண்டாள். சாஷ்டாங்கமாக பிராமணோத்தமருக்கு நமஸ்காரம் செய்து, சுவாமின்னு தங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்பதாக சொன்னாள். ஹே ருக்மணி, உங்கள் கல்யாணத்தை நான் பார்க்கும் வாய்ப்பை எனக்கு அளிப்பாய், அதுவே எனக்கு போரும் என்று பிராமணோத்தமர் யதாஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தார். உடனே தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு அணிக்கு அணி செய்வது போல ருக்மணியானவள் 1000 சகிகள் சூழ கௌரி கோவிலுக்கு பூஜை செய்வதற்காக புறப்பட்டு வருகிறாள். ஆஸ்தே மகிபால மகாசபாயா சூர்யா யதா கோட்டி சகஸ்ர மத்யே. இவ்வாறு வரும் ருக்மிணியை நோக்கி அரசர்கள்லாம் பார்வையை செலுத்தினார்கள். தன்னுடைய தாயாராக பார்வையை செலுத்த அரசர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்தாள். வேறு விதமான பார்வையுடைய அரசர்கள்லாம் அப்படியே மயங்கி பூமியில் விழுந்து கொண்டு வருகிறார்கள். ருக்மணியானவள் தன்னுடைய புருவத்தில் இருக்கும் தலைமயிரை காது வரையில் ஒதுக்கிக் கொள்ளும் பாவனையில் கண்ணன் எங்கே இருக்கிறான், கண்ணன் எங்கே இருக்கிறான் என்பதாக பார்த்து கொண்டு வருகிறாள். அதோ நீலமேக சியாமலனாக மாற்றி வைத்த மலர்பாதங்களுடன் உதட்டில் சாய்த்து பிடித்த குழலுடன் ஒய்யாரமாக நின்று கொண்டிருக்கும் அந்த சுந்தர புருஷன்தான் கண்ணன் என்று ஒரு தோழியானவள் கிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைக்கிறாள். இப்படியாக ருக்மணியானவள் தன்னுடைய நேத்திர அரவிந்தகாரத்தை உடனே பரமாத்மாவுக்கு சூட்டினாள். கண்ணோடு கண்ணோக்கின் வாய் சொற்களால் என்ன பயன் என்ற பிரகாரம் உடனே பகவானும் தன்னுடைய நேத்திர அரவிந்தகாரத்தை ருக்மணிக்கு சூட்டினார். இப்படியாக இவர்கள் சமிக்கையினால் மாலை மாற்றிக் கொண்டார்கள். கோவிலுக்குள் சென்று கை நிறைய புஷ்பங்களை எடுத்து கௌரி தேவியை நோக்கி ருக்மிணியானவள் பிரார்த்திக்கிறாள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமக. தேவி, நீ உன் குடும்பத்துடன் சௌக்கியமாக இருப்பாய், என்னை என் கிருஷ்ணனுடன் சேர்த்து வைப்பாய் என்று தேவியை வேண்டிக் கொண்டு அனுகிரகம் செய்வாயே அம்பிகா தேவி, அனுகிரகம் செய்வாயே. பகவதியே அக்கண்ணன் பகவான் என தெரிந்து கொண்டேன், பகவதியே அக்கண்ணன் பகவான் என தெரிந்து கொண்டேன். ஜெகநாதர் அவரே என்னும் மகிமையாவும் புரிந்து கொண்டேன், ஜெகநாதர் அவரே என்னும் மகிமையாவும் புரிந்து கொண்டேன். அனுகிரகம் செய்வாயே அம்பிகா தேவி, அனுகிரகம் செய்வாயே என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு இறங்கும் தருணத்தில் 2வது படியில் ருக்மிணி காலை எடுத்து வைக்கும் சமயத்தில் அதே 2வது படியில் பகவானும் காலை எடுத்து வைத்தார். தன்னுடைய தாமரை மலர் போன்ற பாணியினால் ருக்மிணியின் அரவிந்த மலர் போன்ற பாணியை கிரகணம் செய்து ஒரே தூக்காக தூக்கி ரதத்தில் வைத்துக் கொண்டு
பாஞ்சசன்யம் என்ற தன்னுடைய சங்கை எடுத்து ஊதி ஜெயபேரிகை செய்து கொண்டு துவாரகை நோக்கி ரதத்தை செலுத்தினார். ரொம்ப மெதுவாக. ஒரு வியாக்கியான கர்த்தா இதுக்கு அர்த்தம் சொல்கிறார். பகவான் வேகமாக நான் செலுத்தி கொண்டு போனோம், யாரான சத்ருக்கள் பின்தொடர்வான்னு ஏன் மெதுவா செலுத்தி கொண்டு போனார்? ஊர்கோலம் 4 நாள் வேட்டாத்துல இல்ல, அதனால ஊர்கோலம் மாதிரி ரதத்தை செலுத்திட்டு போனார். மேலும் அவர் ஒருவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பயகிருத் பயநாசனகா என்பதாக சகஸ்ரநாமத்தில் வருகிறது. பயத்தை உண்டு பண்ணுவனும் அவனே, நிவர்த்திப்பவனும் அவனே. அபயத்தை கொடுக்கும் பகவானுக்கு யாரிடத்திலும் பயம் இல்லை. அதனால தைரியமாக சென்றார். ருக்மணியை தூக்கி கொண்டு போன சமாச்சாரம் கேட்டு பல அரசர்கள் கிருஷ்ணனோடு சண்டைக்கு வந்தார்கள். சால்யன், தந்தவக்ரன், ஜராசந்தன் முதலிய அரசர்களை தலைவேறு கைவேறு கால்வேறாக செய்து கொண்டு போகிறார். உடனே ருக்மிணியின் அண்ணாவாகிய ருக்மின் வந்தான். ஹே கிருஷ்ணா, சின்ன வயசுல வெண்ணையை திருடினே, இப்ப பெண்ணையே திருட ஆரம்பிச்சுட்டியே. நீ என்னுடைய தங்கையை கவர்ந்து செல்வது காகமானது கவசையை கொத்தி கொண்டு போவது போல் இருக்கிறது என்பதாக ருக்மணியை அழைத்து கொண்டு வராமல் இந்த நகரத்தில் காலை வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு கிருஷ்ணனுடன் போருக்கு சென்றான். வாளை எடுத்துக்கொண்டு ருக்மிணியை கொல்ல போகும் சமயத்தில் ருக்மணியானவள் வெட்கத்தை விட்டுவிட்டு பகவானுடைய நேத்திர அரவிந்தங்களை சந்தித்து பகவானை பிரார்த்திக்கிறாள். నిన్ను నీశ్వర దేవదేవును నిర్ణయం పగలేగవో సన్నుతాపకలించి బ్రోచుడ సర్వలోక చరణ్యమా అన్న ఈశ్వర దేవదేవును అపరాధమునియడ నన్ను మన్నించి బ్రోచుట నాథనాథ దయానితే జగన్నాథనాథ దయానితే. ஹே நாதா, என் பிராதா செய்த தப்பிற்காக நான் தங்களை மன்னிப்பு வேண்டுகிறேன். பிராதாவை கொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பொறியிட கூட அண்ணா வரமாட்டானேன்னு சொல்லிட்டு ருக்மணியானவள் பிராதாவுக்கு ஒரு நமஸ்காரம் செய்தாளாம். உடனே 2வது நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு அண்ணா என்று கூப்பிட்டாள். ஏனென்றால் நான் துவாரகையிலிருந்து இனிமே பிறந்தாத்துக்கு திரும்பி வர போறதில்ல, ஆகையினால கடைசியாக அண்ணாவாகி உனக்கு 2வது நமஸ்காரத்தை செய்தேன் என்று செய்துவிட்டு ருக்மணியானவள் கிருஷ்ணனோடு கூட ரதத்தில் ஏறி கொண்டாள். உடனே பகவான் ருக்மணியை எடுத்துக்கொண்டு வேகமாக ரதத்தை செலுத்திக் கொண்டு துவாரகை அடைந்தார். இதை கேள்விப்பட்ட பிதாவாகிய வசுதேவர், மாதாவாகிய தேவகி, பிராதாவாகிய பலராமர் எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணனை வரவேற்பதற்காக துவாரகா நகரத்தையே அலங்கரித்தார்கள். சிங்காரம் செய்தார்களே, கல்யாண மண்டபம் அலங்காரம் செய்தார்களே. துங்க நவமணிகள் எங்கும் பிரகாசமாய் சூரிய பிரபை மேலே வாரி பிரபைகள் உய சிங்காரம் செய்தார்களே. கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் சுவாகதம் சொல்லி நகரத்துக்குள் பிரவேசிக்கும்படி செய்தார்கள். உடனே துவாரகா நகரமானது கல்யாண கோலம் பூண்டது. மகர தோரணங்களாலும் வாழை கமுகு இவைகளாலும் அலங்கரிக்கப்பட்டது. உடனே தர்காச்சாரியால் வேற மந்திரம் சொல்ல பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ ருக்மணி தேவியின் சங்கு கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்வித்தார். உடனே தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழிந்தார்கள். இப்படியாக 7 நாட்கள் ஸ்ரீ ருக்மணி கிருஷ்ண விவாகமானது நடைபெற்றது. கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு வீட்டை சித்தம் செய்து புதிதாக வந்த தன்னுடைய மாட்டு பெண்ணாகிய ஸ்ரீ ருக்மணியை அந்த வீட்டுக்குள் சுவாகதம் சொல்லி தேவகியானவள் வரவேற்கிறாள். ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஈக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருது வதனா மதுசூதனா ஈக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனா மிருது வதனா மதுசூதனா ஈக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா
ಮುಷ್ಟಿಕಾಚೂರ ಚಾಣೂರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ವಿಶಾರದ ಕುವಲಯ ಪೀಠ ಮುಷ್ಟಿಕಾಚೂರ ಚಾಣೂರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ವಿಶಾರದ ಕುವಲಯ ಪೀಠ ಮರ್ದನ ಕಾಳಿಂಗ ನರ್ದನ ಗೋಕುಲ ರಕ್ಷಣ ಸಕಲ ಸುಲಕ್ಷಣ ದೇವ ಶಿಷ್ಟ ಜನಪಾಲ ಸಂಕಲ್ಪ ಕಲ್ಪ ಕಲ್ಪ ಶತಕೋಟಿ ಅಶಮ ಬಲಾವ ದೀನ ಮುನಿ ಜನ ವಿಕಾರ ಮದನ ಸುಕುಮಾರ ಚೈತ್ಯ ಸಂಹಾರ ದೇವ ಮಥುರ ಮಥುರ ರತಿ ಸಾಗಸ ಸಾಗಸ ರಜ ಯುವತಿ ಜನ ಮಾನಸ ಭೋಜಿ ಸಾ ಪಾದ ಸರಿಗ ಸಾರಿ ದಸ ಪದ ಗಾಪಾರಿ ಗಾಪಾದಾರಿ ಸರಿಗ ಸಾರಿ ಧರಿ ಸದಾ ಪಗರಿ ಸದಸಾ ರೀ ಗಪದರಿ ಸದ ಪದ ಪದ ದಸ ಸರಿ ಗರಿ ಪದ ಗರಿ ಸಗರಿ ಗ ಸಾರಿ ದಾಸ ಪಾದ ಗಪದ ಸರಿ ಸಾದ ಪಗರಿ ಗಪದ ಸರಿ ಗ ಸಾ ಪದ ಸ ಪಾ ಸರಿ ಗ ಸಾ ಸರಿ ಗ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ சரணாகதம் கிருஷ்ணா என்பதாக ஸ்வாகதம் பாடினார்கள். மங்கையர்கள்லாம் சேர்ந்து கொண்டு ருக்மிணி கல்யாண வைபோகமே என்று பாடுகிறார்கள். வசுதேவ தபபால அசுர குல காலா சசிவதன ருக்மிணி சத்யபாமலோலா ருக்மிணி கல்யாண வைபோகமே கிருஷ்ண கல்யாண வைபோகமே. ஊஞ்சலில் வைத்து தேவியும் பகவானையும் ஸ்திரீகள் எல்லாம் ஊஞ்சல் பாட்டு பாடுகிறார்கள். ஆடிலோஞ்சல் ருக்மிணியுடன் கண்ணன் ஆடிலோஞ்சல் மாலை மகளும் காலை மகளும் வடதொட்டாட்ட மதிநூதல் சேர் அருந்ததியும் வடந்தொட்டாட்ட நீரை மதி சேர் தேவகியும் வடந்தொட்டாட்ட நீரை மதி சேர் தேவகியும் வடந்தொட்டாட்ட நீலவர்ணம் ருக்மிணியோ ஆடிலோஞ்சல் ஆடிலோஞ்சல் ருக்மிணியுடன் கண்ணன் ஆடிலோஞ்சல் क्षीरसागर विहारा अपरिमित घोरपादक विदारा क्रूर जनगण विदूरा निगम संचार सुंदर शरीरा राजातिराज वेशा श्रीराम रमणीय कर सुबोचा राजनुत ललित भाषा श्रीत्यागराजाति भक्त घोषा क्षीरसागर विहारा क्षीरसागर विहारा. உடனே நலங்கு பாட்டு பாடுகிறார்கள். ராரா ராஜகுமாரா ராரா
ಪಾದ ಲೀರಾ ನಗುಮೋ ಮೂಗಲವಾಲಿ ನಾಮನೋ ಕರುಣಿ ಜಗಮೇಲು ಸೋರೋನಿ ಜಾನಕಿ ವರುಣಿ ದೇವಾತಿ ದೇವುನಿ ದಿವ್ಯ ಸುಂದರುನಿ ಶ್ರೀವಾಸು ದೇವುನಿ ಸೀತಾ ರಾಘವುನಿ ಬೋಧತೋ ಪರುಮಾರೋ ಭೋಜಿಂ ಕಿ ನೇನ ರಾಜಿಂತು ಶ್ರೀತ್ಯಾಗ ರಾಜ ಸಲ್ಲುತುನಿ ನಗುಮೋ ಗಲವಾಲಿ ನಾಮನೋ ಕರುಣೆ தேவர்கள்லாம் கூடிக்கொண்டு ருக்மிணி நாயகனாகிய கிருஷ்ணனை துதிக்கிறார்கள். பாலயமாம் ஸ்ரீ ருக்மிணி நாயக பக்தகாமிததாயக ஹரே கிருஷ்ணா பாலயமாம் ஸ்ரீ ருக்மிணி நாயக பக்தகாமிததாயக நீலவர்ண துளசி வனமாலா நீலவர்ண துளசி வனமாலா நிருபமசீல பிருந்தாவனலோல பாலயமா ஸ்ரீ ருக்மிணி நாயக பக்தகாமிததாயக. இப்படியாக பஞ்சாதி சொல்லி ஓதி கொடுக்கிறார்கள். சாந்தி சந்தனமு சந்தனமு சந்தனமானால் மணக்காதோ மணக்காதோ மணக்க மாங்காயோ மாங்காயானால் புளிக்காதோ புளிக்காதோ புளிக்க வெள்ளாடோ வெள்ளாடானால் மேயாதோ மேயாதோ மேய கூரையோ கூரையானால் ஒழுகாதோ ஒழுகாதோ ஒழுக சட்டியோ சட்டியானால் உடையாதோ உடையாதோ உடைய தேங்காயோ தேங்காயானால் திதிக்காதோ திதிக்காதோ திதிக்க வெல்லமோ வெல்லமேதி வெல்லம் சித்ரகேது பிரபா நாபான் சம்பான் ஜோதிஷ்மாகஸ்யேய ஹிதமன்னு ரோஜமோ ரோஜமசோபன சோபமான கல்யாணகா. ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ண விவாக மகோத்சவ வைபவத்தில் பக்தர்களால் பட்டுப்பாய் 10,000 கட்டிவராகன் சமர்ப்பணம். இப்படியாக பிராரம்பத்தில் சொன்ன பிரகாரம் ஸ்ரீ பகவானானவன் பக்திக்கு கட்டுப்பட்டு இந்த 1973 கலியுகத்திலையும் யார் உண்மையான பக்தி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ருக்மிணியை வந்து காப்பாத்தின மாதிரியே காப்பாத்தி பகவான் அவர்களை அங்கீகாரம் செய்கிறான். ஆகையினாலே கோவிந்த ராமா ஹரி போலோ ரே பையா கோவிந்த ராமா ஹரி. உடனே தேவர்கள்லாம் கூடிக்கொண்டு பகவானையும் தேவியையும் பிரார்த்தனை செய்கிறார்கள். கலய கடாட்சம் கோபால கமல விலோச்சன ஸ்ரீலோலா கலய கடாட்சம் கோபால
कस्तूरी तिलकं कलयामि कृष्णा कस्तूरी तिलकं कलयामि कृष्णा कज्जलमपीते तिलिकामि पाप मरिगा गरि सनि सगरि सनि बनि सनि सरि माम पमरि गरि सनि सरि मप सरि मपनि असरि पामरि गरि सरि मपनि स पनि सरि रिनि सरि गा गरि सनि नि गरि ग सरि सरि नि स पनि सरि गा गरि सनि रि सनि प దని पमरि गरि सनि परि सनि पम कलय कटाक्षम् गोपाल राजीव नयन जागराजाति विनुतमैन नीनाम रूपमुलको नित्य जय मंगलम् जय जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु श्री त्यागराज स्वामिनः मम गुरु श्री गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा वन्दे मुकुन्दं अरविन्ददलायदाक्षं वन्दे मुकुन्दं अरविन्ददलायदाक्षं वन्दे मुकुन्दं अरविन्ददलायदाक्षं कुन्देन्दु शङ्खदशनं शिशुगोपवेशं इन्द्रादिदेवगण वन्दितपादपीठं बृन्दावनालयमहं वासुदेवसूनु तदनन कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरु कृष्णं नमस्याम्यहं कृष्णे नामरशत्रुवो कृष्णाय तस्मै नमः कृष्णदेव मखिलं कृष्णस्य दासोऽस्म्यहं कृष्णे तिष्ठति सर्वमेतमखिलो हे कृष्णा रक्षस्व माम् हे कृष्णा रक्षस्व माम् na
चतुश्चेतैकमन्त्रम् सकलमुपनिषद्वाक्यसम्पूज्य मन्त्रम् चतुश्चेतैकमन्त्रम् सकलमुपनिषद्वाक्य सम्पूज्य मन्त्रम् संसारोद्धारकमन्त्रम् समुपदिततमःसङ्कनिर्याणमन्त्रो सर्वैश्वर्यैकमन्त्रम् व्यसनभुजग सन्तष्टसन्त्राणमन्त्रम् श्रीकृष्णमन्त्रम् कृष्णमन्त्रम् 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 जिह्वे श्रीकृष्णमन्त्रम् जप जप सततम् जन्म साफल्यमन्त्रम् जन्म साफल्यमन्त्रम्